ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் vlog தான். என்ன பண்ண போகிறோன்னா உளுந்தங்களி. ஸோ ட்ரெடிஷ்னல் வேயில் எங்கள் மம்மிக்கு தெரிஞ்ச மாதிரி மம்மி செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்க்கலாமா? ஸோ உளுந்தங்களிக்கு வேண்டிய மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு கரெக்டாக ஹாஃப் கிளாஸ் கருப்பு உளுந்து அது உடச்சது எடுத்திருக்கோம். இது ரெண்டையுமே நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ஊற பண்ணணும்? 2 hours, ஒரு 2 to 3 hours ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வேணும், என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 to 4 times நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோன்னா அந்த தோல் வந்துடும், கருப்பு தோல். அதனால் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் 3 to 4 times வாஷ் பண்ணிட்டேன். இது லாஸ்ட் வாஷ் தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நம்ம ஊற வச்சுருக்கோம். நான் அர்லியராக 2 to 3 hours சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டாங்க மம்மி. இது வந்து உளுந்தோட அந்த தோல் கலண்டு வந்துருமாம்மா 2 to 3 hours வச்சோன்னா. ஸோ கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்காது. இது இப்போ 1 hour கரெக்டாக வச்சா போதும். இப்போ நம்ம இட்லி பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சது என்ன கலரில் இருக்குது. இதில் ஒரு 3 குட்டி ஏலக்காய் சேர்த்துக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம் இன்னும். ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணிட்டோம். நம்ம களி செய்ய வேண்டியதான். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து களி கிட்ட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் வந்து கருப்பட்டி இருக்குது. அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி, கரெக்டாக 2 கிளாஸ் தண்ணி நம்ம இப்போ சூடு பண்ண வச்சுருக்கோம். மாவு எவ்வளவு? மாவு எவ்வளோ? 1. இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ். இப்போ வந்து எவ்வளோதான் வருமா? அது வரும் எக்ஸ்ட்ரா, நம்ம இவ்வளோ போதும்னு. ஓகே, நம்ம இந்த 1 கிளாஸ் அளவுக்கு தான் களி கிண்ட போகிறோம். அதனால ஸோ 1 கிளாஸ் அளவு மாவு, 1.5 கிளாஸ் அளவு கருப்பட்டி, தண்ணி இதுக்கு 2 கிளாஸ், அவ்வளோதான். தண்ணி நல்லா சூடு ஏறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி போட்டு வெல்லம் பாகு காய்க்கணும். கருப்பட்டி வந்து வேற, இது வந்து மாவு கொதி. இது மாவு கொதிக்கிறதுக்காக தண்ணி. ஸோ வாங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவை ஆட் பண்ணி கிளறணும். ஸோ கருப்பட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். மூழ்கிறதுனா அந்த ஆமாம் தெரியுதா? ஆமாம். ஸோ இதை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஸ்டவ்வில் வச்சா கொதிக்குது பாராமா. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட். சரியா? இது மாவு இந்த அம்மாவுக்கு எதுவும் அழுப்பிட்டே இருக்குது எங்கள் மம்மி. ஸோ நல்லா கொஞ்சமாக சுடு தண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போது இந்த 1 கிளாஸ் அளவுக்கு மாவு சேர்த்து சிம்மில் வச்சுக்கணும். உண்மையை சொல்லணும்னா இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டைம் ட்ரையல். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது எப்படி கிளறுவீங்க, யாராவது அவங்களோட ட்ரெடிஷ்னல் பக்குவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிளறணும், கிண்டணும். கிளறது கிண்டுறது ரெண்டும் ஒன்று தான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? சிம்மில் வச்சா தான் அது சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இல்லைன்னா டக்குன்னு கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் தானே, இல்லையா? கெட்டி பிடிச்சிடும். நம்ம மர ஸ்பூன் தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஆமாம், மர ஸ்பூன் வச்சா தான் அது நல்லா இருக்கும். ஆமாம், ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் சுடு தண்ணி நம்ம தனியாக கிளாஸில் எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இங்கே கருப்பட்டி பாகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த களி மாவு நம்ம கிளறணும்ல, நல்லா ரெடி ஆகிட்டு. ஸோ இப்படி கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் களி கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டோம். கருப்பட்டி என்ன ஒட்டி இருக்கு, அது அடியில் அப்படி தான் இருக்கும். உளுந்தோட வாசனை செம்மையாக இருக்குது அப்படின்னு. எங்கள் மம்மிக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்குமாம்மா. நல்லா இருக்குது. இன்னும் கிளறிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். கை வலிக்க நம்ம கிளறினா மட்டும்தான் இந்த களி சூப்பராக வரும்னு சொன்னாங்க. கலர் செம்மையாயிடுச்சு, நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலர் வாசனை வேறு. எனக்கு மூக்கு அடைச்சிருக்கோமே, சூப்பரான வாசனை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் தான் இப்போ கிளறிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் இதில் வந்து நல்லெண்ணெய் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து கிளறுவாங்க, இல்லைன்னா நிறைய பேர் தொட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் மம்மி தொட்டு சாப்பிட்றது தான். ஸோ செம்மையான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.